டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம கிளாஸில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு நம்ம பெருசாக ஹம்ப் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது திக்காக வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணுறோம். ஸோ திக்காக ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு பெட்டல்ஸ்க்கும் இன்னொரு பெட்டல்ஸ்க்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம திக் பண்ணும்போது அது எல்லாமே ஸ்மஜ் ஆகிடும். ஸோ பெட்டல்ஸ் வந்துட்டு தனித்தனியாக தெரியாது, அதுக்காக தான். செகண்ட் ஒன்றுமே அதே மாதிரி தான். ரவுண்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்பைரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் நம்ம போன வீடியோலே பார்த்துருப்போம். ஸோ இதில் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம திக்னஸாக கொடுக்க போகிறோம். இதோட சென்டரில் நம்ம திக்காக ஃபில் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டா ஐடிக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிசைனுக்கும் நீங்கள் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈவனாக வரும். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைனுமே இதுக்கு கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கேப் சொன்னோம் இல்லையா, அந்த கேப்புக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்கோம். ஒரு பெட்டல்ஸ்க்கும் இன்னொரு பெட்டல்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்காக. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அதோட சென்டர்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்து ஒன்னும் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ரவுண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபோர்த்து டிசைன் நம்ம ரோஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கர்வ் மாதிரி பெருசாக இழுத்துட்டு, ஸோ அதோட சென்டரில் அதுக்கு மேலேருந்து இன்னொரு லைன். ஃபஸ்ட் நம்ம வரைய போகிறத தின்னாக போட்டுக்கோங்க. தின்னாக போட்டு அது உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு 4 டைரெக்ஷன்லையுமே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதோட பெட்டல்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் நீட்டாக போடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டிசைன் மாதிரி தான் கொஞ்சம் இதோட பெட்டல்ஸ் வந்து நீளமாக போடுறோம். இது எல்லாமே ரவுண்ட் ஷேப் வரணும், அதுக்காக நான் டாட்டர் லைன்ஸில் ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது உள்ளேயுமே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நம்ம அரபிக் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது போடுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். 6th ஒன்றுக்கும் ரவுண்ட் போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்பைரல் போட்டுக்கலாம். பேலன்ஸ் அந்த டாட் வச்சு போடுவோம் இல்லையா, ஸோ ஃபில்லிங்ஸில் பார்த்தா அந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்னதாக லைன் போட்டுட்டு இந்த லீஃப் மாதிரி போடுறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லாத்தையும் திக்காக போடாதீங்க. ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 சைடுமே திக்காக ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தனி சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்து நான் இப்போ வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். அதுவுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது தான் நான் போல்டாக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு 7th ஒன் ஸ்பைரல் போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் லைன் போட்டு அது மேலே நீங்கள் இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுவுமே 6th டிசைன் போல தான். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் அந்த வெயின்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மட்டும் திக்காக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு லைட்டாக வரும். செவன் போலவே 8ம் போட்டுக்கோங்க. 8 போட்டுட்டு அதே மாதிரி வெயின்ஸ் தான் ஒன் சைடு கொடுக்க போகிறோம். இது மாதிரி ஒன் சைடு மட்டும் திக்காக கொடுத்துக்கோங்க. அந்த சென்டர் பார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திக் பண்ணுறோம். ஷேடிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அது மேலே அதுக்கும் மேலே பெருசாக ஹம்ப் போடுவோம் இல்லையா, ஸோ இது போன வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் அதோட பெட்டல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறோம். இது உள்ள நம்ம திக்காக ஃபில் பண்ணிக்கிறோம். டென்த்து டிசைன் ரவுண்ட் போட்டு நான் அது உள்ள சின்னதாக கிரிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுலேயுமே சின்ன லைன் போட்டு நீங்கள் லீவ்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இதோட சென்டரில் நான் இப்போ ஒரு சின்ன டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது சென்டரில் இருக்க டிசைனை மட்டும் விட்டுட்டு அதுக்கும் மேலே ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டுவெல்த்து டிசைன் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்ட் போட்டுட்டு நான் 2 ரோ ஹம்ப்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். அது உள்ளே என்ன பண்ணுறோன்னா ட்ராப்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி நான் போடுறேன். அது எதுக்காக போடுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதோட சென்டரில் சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி நான் இழுத்து விடுறேன். தேர்ட்டீன்த் ஒன் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஒரு 5 ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அது ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதே டிசைன்ஸ் தான் இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்த டிசைன்லேயுமே வரும். அதுக்கு மேலே தின்னாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதோட சென்டரில் நான் ஏன் இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு லைன் போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த லைன் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அந்த லைன்னா அந்த கேப் வர்றதுக்காக, அதோட சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அதுக்காக அதில் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
ஸோ கல்ஃப் டிசைன்ஸில் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். 14th ஒன்றுமே அதே மாதிரி தான். ஆனால் மேலே போடுற டிசைன்ஸ் அதில் ரவுண்ட் ஷேப்பில் போட்டோம் இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு அந்த லீஃப் ஷேப்பில் போடுவோம். ஃபிஃப்டீன்த் ஒன்றுமே அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கும் மேலே இந்த மாதிரி 3 கர்வ் வர்ற மாதிரி ஒரு பெட்டல்ஸ் போட்டுக்கிறோம். அது உள்ளேயுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஷேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணணும், கேப் தெரியாத. நெக்ஸ்ட் டிசைன் 16th, இதுவுமே அதே மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலே ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கோமா, அதுக்கும் மேலே ஒரு லைன் கொடுக்குறோம். அந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பார்ட்டில் நம்ம திக்காக ஃபில் பண்ணுறோம். ஸோ திக்காக கொடுத்துட்டு ஜஸ்ட் 2 சைடுமே இழுத்து விடுறோம். இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே லைன் கொடுத்துட்டு இதுலேயுமே அந்த சென்டர் பார்ட் மட்டும் நம்ம திக்காக ஃபில் பண்ணிக்கிறோம். திக் லைன் மாதிரி போல்ட் பண்ணிக்கிறோம். செவன்டீன்த்துமே அதே மாதிரி டிசைன்ஸ் தான். மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம திக்காக கொடுத்துட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கிறோம். 18th ஒன் வந்துட்டு ரோஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரோஸ் தான். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போடணும். ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ்லாம் நம்மளே போடுறது தான். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி இருக்குன்னே தெரியும். நெக்ஸ்ட்டு 19th ஒன் ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பெட்டல்ஸ்க்கு போட்டோம் இல்லையா, ரோஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பெருசாக பெட்டல்ஸ் கொடுத்துக்குறோம். இதுக்கு உள்ளே வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக் லைனாக கொடுத்துக்கோங்க.
ஸ்பைரல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. இதுவுமே ரோசஸ் மாதிரி தான். சின்ன சின்னதாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதை போட்டுட்டு அது உள்ளே வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.